வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் 12வது மாதத்தினுடைய வாழ்த்துக்கள், அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். எனக்கு மாணவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமா? சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே மௌனமாய் இராதே, தேவனே பேசாமல் இராதே, தேவனே சும்மா இராதே. 3 விதமான காரியங்களை ஆசா கேட்கக்கூடிய கேள்விகள். இதில் இருக்கிற ஒரு மெய்யான அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் எங்கே, என்னுடைய வாஞ்சைக்கு பதில் எங்கே என்றுதான் இதனுடைய அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, 11 மாதம் கடந்து வந்து விட்டோம். இதுவரைக்கும் எனக்கு ஒரு பதில் இல்லை, என் ஜெபத்திற்கு ஒரு பதில் இல்லை. அழுது பார்த்து, புரண்டு பார்த்து, உபவாசித்து பார்த்து, எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, கலங்க வேண்டாம். இந்த 12வது மாதத்திலே உங்களுக்கு பதிலும் வரும், பலனும் வரும். 12வது மாதத்திலே பதிலும் பலனும் வரும். மறுபடி சொல்கிறேன், 12வது மாதத்தில் பதிலும் பலனும் வரும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் அங்கே திருப்பிக் கொள்ளும் பொழுது, அங்கே ஒரு கானானி ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்பது அறிந்த இவள் இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த இடத்திலே இவள் வருகிறாள். அப்பொழுது என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எப்படி கூப்பிட்டாள்? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இந்த கூப்பிட்ட குரலுக்கு பதில் வந்ததா என்றால் இல்லை. ஆண்டவர் ஒரு பெயர் வைத்து கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். பரிமேயுடன் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு பதில் வந்தது, இவளுக்கு பதில் வரவில்லை. வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்திலே, அவளுக்கு பதிலாக ஒரு வார்த்தையும் இயேசு சொல்லவில்லை, ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, உம்மை கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, இவளுக்கு ஏதாய்களை செய்யக்கூடாதா என்று பரிந்துரை செய்கிறார்கள். அது இயேசு என்ன சொன்னார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதல்ல என்றும், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாத்தில் அனுப்பப்பட்டேன் என்றும் மற்றபடி அல்ல என்றார். அப்போ என்ன அர்த்தம்? இவளுக்கு பதிலும் இல்லை, பலனும் இல்லை. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை கூப்பிட்டாலோ, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தாலோ, ஒரு தோற்று போல நிலை போல தெரிகிறது. விட்டாளா இவள்? விடவில்லை. இவள் சொல்கிற வார்த்தை என்ன? மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்களை ஜம்மான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று இவள் கேட்ட பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அவளை மெச்சிக்கொண்டாள் என்று வாசிக்கிறோம். கூப்பிட்ட கானானி ஸ்திரீ, கும்பிட்ட கானானி ஸ்திரீ, குறை சொல்லாத கானானி ஸ்திரீ, நாய் என்று சொன்னாள். குறை சொன்னாளா? இல்லை. பணிந்தாள், அதாவது கும்பிட்டாள், கூப்பிட்டாள். கூப்பிட்ட கானானி ஸ்திரீக்கு, கும்பிட்ட கானானி ஸ்திரீக்கு, குறை சொல்லாத கானானி ஸ்திரீக்கு இதுவரைக்கும் பதிலில்லை.
பதிலுமில்லை, பலனுமில்லை. அதற்கு பிறகுதான் பிரியமானவர்களே, இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவள் தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். அது இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் பதில் வந்தது, பலனு வந்தது. 11 மாதமாக பதில் இல்லையா? உன் உபவாச ஜெபத்திற்கு பதில் இல்லையா? இரவும் பகலும் கூப்பிட்டாயே பதில் இல்லையா? எனக்கென்மார்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 12வது மாதம் முடிவதற்குள்ளே உனக்கு பதிலும் வரும், பலனும் வரும், பலனும் வரும். பிரியமானவர்களே, பதிலும் பலனும் பெற்றுக்கொண்டதான ஒரு கானானி ஸ்திரீ. 2வதாக வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இங்கேயும் ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது பார்த்தோம், பிரியமானவர்களே, கானானிய ஸ்திரீ. 2வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த ஸ்திரீ. முதலாவது பார்த்தோம், கானானி ஸ்திரீக்கு பதிலும் பலனும் வந்தது. 2வதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததான ஒரு ஸ்திரீ. இவளுக்கு பிள்ளை இல்லை. ஆக இவளுடைய சக்களத்தை இவளை மனமடிவாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான சகோதரியே, திருமணமாகி 5 ஆண்டுகளாக, 7 ஆண்டுகளாக, 9 ஆண்டுகளாக, 11 ஆண்டுகளாக, ஏன் 15, 16 ஆண்டுகளாக குழந்தை இல்லையோ? இது நிமித்தம் நீ படுகிற சிறுமை ஆண்டவருக்கு தெரியும். கணவன் மனைவியாக இணைந்து போகும் பொழுது, ஒரு விழாக்களுக்கோ திருமணத்துக்கோ போகும் பொழுது பேங்கில் எவ்வளோ பணம் போட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி யாரும் கேட்பதில்லை. எவ்வளோ சொத்து இருக்கிறது என்று சொல்லி யாரும் கேட்பதில்லை. எத்தனை பவுன் நகை இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எத்தனை பிள்ளைகள், how many children, how many children. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய மனம் உடைகிறது. ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கன்பான சகோதரியே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு கோத்திரம் இல்லையே, நான் மலடியாக இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ? கலங்காதே. ஆசீர்வாதம் இல்லாத நிலையிலே உன்னை மனமடிவாக்குவார்கள். அந்நாளுடைய வாழ்க்கையிலையும் மனமடி வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நிமித்த மனமடிவு? உன் புருஷ நிமித்த மனமடிவோ, உன் மாமியார் நிமித்த மனமடிவோ, உன் சொந்த நிமித்த மனமடிவோ, பணம் இல்லாதனால் மனமடிவோ, வேலை இல்லாதனால் மனமடிவோ, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மனமடிவோ? மனமடிவு ஒரு முடிவல்ல என்பதை கண்டுகொள்ள வேண்டும். மனமடிவு உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அத்தியாயம் துவங்குகிறது. இந்த மனமடிவை போக்குவதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடித்தார். ஆலயத்துக்கு வந்தார், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் வாசிக்கிறோம். சேனில் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண்பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். சில சமயத்தில் மனிதர்கள் கடந்து வருகிற பாதைகளை மற்றவர்கள் அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரவருக்கு தான் தெரியும் தான் கடந்து வருகிற வழி என்னவென்று. நீ கடந்து வருகிற வனாந்திர வழி மற்றவர்களுக்கு புரியாது. உன் ஏக்கம் நோக்கம் மற்றவர்களுக்கு புரியாது. நீ கடந்து வருகிற கண்ணீரின் பாதைவருக்கு புரியாது. நடந்த சம்பவம் என்ன? ஊழியக்காரன் ஏலி சொல்லுகிறான், நீ எதுவரைக்கும் குடித்திருக்கிறாய் என்று. அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை என்ன? நான் மதுவாயிலும் திராட்சரசமாகலும் குடிக்கவில்லை, நான் மனே கிளேசம் ஒரு ஸ்திரீ, என் இதயத்தை ஆண்டவரை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னார். எனக்கு மாணவர்களே, பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே பதிலும் வந்தது, பலனும் வந்தது. பதில் என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 1:17 சொல்லுகிறது, அதற்கு ஏலி சமானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்கிற பதில், ஜெபத்திற்கு பதில் வருகிறது.
மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டு சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம். எனக்கு ஒரு பதில் இல்லையே, எனக்கு ஒரு பலனும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கலங்க வேண்டாம். இந்நாட்களுக்கு முன்னே உனக்கு பலனும் இல்லை, பதிலும் இல்லை. ஒருவரை ஒரு விரோதிக்கு செய்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த மாதத்திலே உனக்கு பலனும் வரும், பதிலும் வரும். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்ததான இந்த அருமையான ஸ்திரீ பதிலையும் பெற்றுக்கொண்டால், பலனையும் பெற்றுக்கொண்டாள். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். கலங்கின ஸ்திரீ. முதலாவது பார்த்தோம் காணானிய ஸ்திரீ, இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த ஸ்திரீ, மூன்றாவது கலங்கின ஸ்திரீ. இந்த 3 நிலைகளிலும் பதில் இல்லாதிருந்த நிலை, பலனும் இல்லாதிருந்த நிலை. ஆனால் பிரியமானவர்களே, இவர்களுக்கு பதிலும் வந்தது, பலனும் வந்தது. நடந்த காரியம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 1:28 சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறார். மரியாளோ அவளை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையில் இவளுடைய வாழ்க்கையில் கலக்கம். இது எப்படியாகும்? அப்ப எப்படியாகும் என்று கேள்வி கேட்டவளுக்கு பதில் தேவை. நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறனே, நான் புருஷனை அறியன், இது எப்படி ஆகும்? எனக்கு அன்பான தேவஜனமே, இது எப்படி ஆகும்? இந்த கடன் அடைப்பது எப்படி ஆகும்? என் பிரச்சனை என்னவாகும்? என் போராட்டம் என்னவாகும்? இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ? பிரியமான, இவள் ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அதற்கு தான் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மை நிழலிடும் என்று சொன்ன மாத்திரத்திலே இவள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். பதில் வந்து விட்டது. பதில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவள் உலகத்தின் இரட்சகராக இயேசுவை, மனு குலத்திற்கு மீட்பெற்று தரக்கூடிய இயேசுவை இவள் பெற்றெடுத்தாண்டு வாசிக்கிறோம். பலன் வந்தது, பதில் வந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசாமல் இராதையும், ஆண்டவரே சும்மா இராதையும், ஆண்டவரே மௌனமாக இராதையும் என்று சொல்லி ஆசா ஜெபித்தான். காரணம் என்ன? பதிலில்லாத சூழ்நிலை. உன் வாழ்க்கையில் எந்த பதில் இல்லையோ, உன் வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் முடிவதற்குள்ளே உன் கேள்விக்கு பதில் வரும், உன் தோல்விக்கு பலன் வரும். உன் கேள்விக்கு பதில் வரும், உன் தோல்விக்கு பலன் வரும். என்ன பலன்? ஜெயமாகிய பலன். இதைத்தான் ஏசாயா 61:7 வாசிக்கும் பொழுது, உங்கள் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனியான பலன் வரும், இரட்டத்தனியான பலன் வரும். நாம் ஜெபிக்கலாமா? அதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வருகிற டிசம்பர் மாதம், டிசம்பர் 14ஆம் தேதி 14/12/2024 அன்று 2025ஆவது ஆண்டிற்கான ஒரு உபவாச ஜெபம் வருகிற வருஷம் உங்களுக்கும் உங்கள் சபை மக்களுக்கும் ஆசீர்வாதம் அமையும்படியாக ஒரு உபவாசம் வைத்திருக்கிறோம். சென்னை வெப்பேரி PKN ஆடிட்டோரியத்தில் வைத்து அது ஜெபம் நடைபெறுகிறது. காலை 9 மணி தொடங்கி 2 மணி வரைக்கும் நடைபெறும். கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுக்க இருக்கிறேன். சிறப்பு பாடல்கள்,
சிறப்பு சாட்சிகள், அற்புதமான ஆராதனை எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி உன்னை அன்போடு அழைக்கிறேன். கூட்டம் முடிந்ததும் உன் அத்தனை பேருக்கும் மதிய உணவு அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் முடிந்ததும் நீங்கள் உணவை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு செல்லலாம். மறந்துவிட வேண்டாம். டிசம்பர் 14ஆம் தேதி 14/12/2024 2வது சனிக்கிழமை வாருங்கள். சென்னை வெப்பேரி PK ஆடிட்டோரியத்திற்கு அங்கே உங்களை முகமுகமாய் சந்திக்க ஆசைப்படுகிறேன். செய்தி முடிந்த பிறகு உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் என் மனைவியும் உங்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல விலைக்க நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிங்கள் தாவே, இப்பொழுது ஆண்டவரே உமக்கு தோத்திரையா. நீர் கொடுத்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது என் ஜனங்களுக்கு பதில் அளிப்பேன், என் ஜனங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையை மையமாக வைத்து 3 காரியங்களை பிரசங்கிக்க என் தெய்வம் செய்த உதவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உபவாசித்தேன், ஜெபித்தேன், காணிக்கை கொடுத்தேன், எல்லா கூட்டங்களில் கலந்து கொண்டேன், இதுவரைக்கும் எனக்கு பதில் இல்லையே. நான் செய்த குற்றம் தான் என்ன? நான் செய்த குறைவுதான் என்ன? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையிலேயே அமைதியா இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. வாழ்வதா சாவதா என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்மை விட்டால் எங்கே போவார்கள் ஆண்டவரே? உம்மை விட்டால் ஒரு கதி இல்லப்போ, உம்மை விட்டால் ஒரு நாதி இல்லை ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, புருஷனுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக, வருமானத்திற்காக ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக, ஆரோக்கியத்திற்கு ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, குழந்தை பாய்க்கத்திற்காக, வேலைக்காக, ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தாமதிக்காதீங்க ஆண்டவரே, தாமதிக்காதீங்க ஆண்டவரே. இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, பதில் கொடுப்பீராகப்பா, பதில் கொடுப்பீராகப்பா. பதில் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து பலனைங்கத்தை கொடுப்பீராக. கானானி சிறுக்கி பதிலும் பலனும் கொடுக்கவில்லையா? ஆலயத்திலே ஜெபித்த அன்னாளுக்கு பதிலும் பலனும் கொடுக்கவில்லையா? தகப்பனே, தகப்பனே, கலங்கி கொண்டிருந்ததான் ஆண்டவரே, மரியாளுக்கு பதிலும் பலனும் கொடுக்கவில்லையோ? கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்போ, கொடுங்கப்போ. வாடி போயிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, வதங்கி போயிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கடன் அடைக்க வழி இல்லையே, திருமணம் பண்ணி கொடுக்க வழி இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறனே, எனக்கு ஒரு பலன் வராதா வராதா என்று யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் அப்பா நன்மையை நீங்கள் செய்து முடிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறையா. நமக்கு தோத்திர ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இனி எத்தனை மாதங்கள் வாழப்போகிறேனோ, படுத்த படுக்கையா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சுகத்தையும் பலத்தையும் கத்தர் கொடுப்பீராக. யாரெல்லாம் படுக்கையில் வியாதிப்பட்டு கிடக்கிறார்களோ, உயிருக்கு போராடி கொண்டு கிடக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதே அவருடைய நாடிக்குள்ளே, நரம்புக்குள்ளே, தசைக்குள்ளே, ஊனுக்குள்ளே, இரத்தத்திற்குள்ளே நம்முடைய குணமாக்கிற வல்லமை கடந்து வருவதாக நாதா, கடந்து வருவதா. கைவிட்டுறாதீங்கப்பா, ஒருவரை கைவிட்டுறாதீங்கப்பா. உலகம் கைவிட்டுருச்சு ஆண்டவர், உறவுகள் கைவிட்டுருச்சு ஆண்டவரே, நீங்களும் கைவிடுவீரால் எங்கே போவாங்கப்போ, எங்கே போவாங்க? மனதிறங்க. வேலைக்காய் காத்திரு, வேலையை கொடுங்க. உயர்வுக்காய் காத்திருக்கிற உயர்வை கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த நன்மைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணையும்
இந்த மாதம் முடிவதற்குள்ளே பதிலும் வருவதாக, பலனும் வருவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பதில் வருவதாக. இந்த 12வது மாதத்திலே பதில் வருவதாக. இந்த 12வது மாதத்திலே பலன் வருவதாக, பதில் வருவதாக, பலன் வருவதாக என்று சொல்லி நம்முடைய காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. பதிலும் பலனும் வரும்படியாக மடிப்பிச்சை கேட்கிறோம்ப்பா, மடிப்பிச்சை கேட்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பதிலும் பலன் வரும்படி கையேந்துகிறான்ப்பா, கையேந்துகிறேன். நடத்தும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மாதம் முடிவதற்குள்ளே ஒரு அற்புதமான காரியம் நடக்க உதவி செய்கிறார்கள். பதிலும் பலனும் இந்த 12வது மாதம் முடிவதற்குள்ளே வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், டிசம்பர் 14ஆம் தேதி நாம் சந்திப்போம், உபவாசி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. மீண்டும் அடுத்த வருஷம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.